Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியா நல்ல சீஸியா இருக்கக்கூடிய chicken cheese pizza. இது வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம கொண்டு வரணும் அப்படினா அதுல சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படினா நம்மளால பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். இதோட பேஸ் பன்ல இருந்து நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்றது, சீஸ் போட்டு பேக் பண்றது எல்லாமே சின்ன டிப்ஸ் மட்டும் பயன்படுத்தி ஈஸியா நம்ம வந்து இது சீக்கிரமா ரெடி பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைகளுக்கு முக்கியமா ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியும் கூட. அவங்க கடைகள்ல போய் சாப்பிட விருப்பப்பட்டா நீங்க வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1/3 கப் அளவுக்கு நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கணும். வார்ம் வாட்டர் 80 ml அளவு இருக்கும். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடணும். தண்ணி வந்து ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஜில்லுனும் இருக்கக்கூடாது, வார்மான சூடு இருக்கணும். நீங்க ரொம்ப சூடான தண்ணி சேர்த்துட்டு ஈஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃபார்ம் ஆகாமலே போயிடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ரைஸ் ஆக விட்டுடலாம். இந்த டைம்ல சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இது வந்து 100 கிராம் அளவு இருக்கும். சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் தூள் சேர்த்திருக்கோம். அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் கியூமின் பவுடர், சீரகப்பொடி, அப்புறமா கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். இவ்வளவு போட்டுட்டு நம்ம வந்து இதுல கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு பகுதி அளவு லெமன். இது வந்து லேசா ஒரு டேஸ்ட் என்கேஜ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் லெமனோட சீடு எதுவும் இல்லாம இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இது எந்த அளவு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து அப்படியே நல்லா ஊறி கிடைக்கும். இல்லை அப்படின்னா நார்மலா நம்ம வெளியே கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 hour நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ள மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இது வந்து அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்ப பாருங்க நம்ம வந்து ரைஸ் பண்ண வச்சிருந்தது சூப்பரா நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல நம்ம மாவு போட்டுடலாம். நான் சரியா 250 கிராம் அளவு கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு. இப்போ நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துட்டோம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுல கூட பண்ணலாம். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பட்டர் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தேவைப்படும் போது தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து தண்ணி எல்லாம் அதிகமாக விட்டுறக்கூடாது. அப்புறமா மாவோட பதம் வந்து மிஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க தண்ணிக்கு பதிலாக பால் விட்டு கூட பிசைஞ்சு எடுக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பன்னுக்கு. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இனிமேல் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்க்கலாம். தண்ணியும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வார்மான தண்ணியாக நீங்கள் சேருங்க. அப்போ வந்து இது பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும். இல்லை அப்படின்னா டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம கிளைமேட்டை பொறுத்தும் இது வந்து நல்லா ரைஸ் ஆகுறது டைம் எடுக்கும். அதாவது நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அதே சமயம் கொஞ்சம் ஹீட்டான பிளேஸ் அப்படின்னா ஒரு 1 hourலேயே நல்லா வந்து பொங்கி புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்க நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம பர்ஃபெக்டா நல்லா பிசைஞ்சு கொண்டு வரணும். உங்களுக்கு ஒருவேளை நல்லா அதிகமாக தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு தூவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே சமயம் நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட பாலோ தண்ணியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசையணும். அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு மாவு கிடைக்கும். இப்போ இதை நம்ம இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விடுங்க.
அப்ளை பண்ணிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இது நல்லா வந்து பொங்கி வரணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு பக்கம் நல்லா மூடி அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் சிக்கன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சிக்கன் வந்து ஊறிட்டு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ இதில் நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா கலந்து வச்சுருந்தா அந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சிக்கனை வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இதுலேருந்து தண்ணி எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சமாக நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த இருக்கக்கூடிய அந்த எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இதை வந்து நான் ட்ரை பண்ணி ஃப்ரை ஆக்கி எடுத்துட்டேன். கொஞ்சம் தண்ணியாக வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கிளறி கொடுக்க இந்த அளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு மாவு வச்சு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அது டபுள் அமௌண்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை எடுக்கும்போது இந்த மாதிரி நூல் நூலாக வந்துச்சு அப்படின்னாலே மாவு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பொங்கி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை லேசாக இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 2 போர்ஷனாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ பெருசா வந்து ஒரு பீஸாவுக்கு பண்ண முடியாது. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பீஸா, ஸ்மால் பீஸா பண்றீங்க அப்படின்னா 3 பண்ணலாம். இதுவே மீடியம் பீஸா அப்படின்னா நம்ம 2 பண்ணலாம் இந்த அளவுக்கு மாவுல. இப்போ இதை நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு போர்ஷன் மாவுல இன்னைக்கு உங்களுக்கு பீஸா பண்ணி காமிக்க போறேன். ஓகே, இப்போ இதில் 1 மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி 8 இன்ச்சில் இருக்கக்கூடிய கேக் டின் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பீஸா பண்ணக்கூடிய அந்த தட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பேக் பண்ணலாம். என்கிட்ட இல்லாதனால தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து அந்த ஒரு டோவை நம்ம வந்து வச்சிடலாம். 2ஆக கட் பண்ணதில் 1 மட்டும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா பக்கத்துலேயும். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு ஓரத்தை மட்டும் கொஞ்சம் மேலோட்டமாக வச்சு அழுத்தி அழுத்தி கொடுங்க. இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே பண்ணிடலாம். இது வந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். இப்போ இதை இப்படியே பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அது கொஞ்சம் பொங்கி வரட்டும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். கொஞ்சம் பொங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரெடியாக இருக்கும். இனிமேல் ஒரு ஃபோக் வச்சு லேசாக இந்த மாதிரி குத்தி விடுங்க. நம்ம பேக் பண்ணும்போது இது நல்லா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க. இப்போ நம்மளுக்கு பீஸாவோட பேஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே மற்றது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ ஓகே, நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா குத்தி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாஸ் விடும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா மேஷ் ஆகி மிக்ஸ் ஆகுறதுக்கு. இந்த பீஸா சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது. சூப்பராக கார்லிக் எல்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான தனி வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டர் அப்புறமா கார்லிக் எல்லாமே போட்டு நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸியாக வீட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸா சாஸ். இப்போ இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும், தனியாகவே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து மொசரல்லா சீஸ் வந்து சேர்க்குறோம். இந்த சீஸி பீஸாவுக்கு சீஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக தான் சேர்ப்போம். மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு எனக்கு சீஸ் தேவைப்பட்டுச்சு. அதை வந்து நல்லா துருவிட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு விடுங்க. சீஸ் வந்து நம்ம பீஸாவுக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். நம்ம வந்து அதிகமாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா தாராளமாகவே சேர்க்கலாம். இதுவே ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இந்த அளவு போட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை வீட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஆனியன் இந்த மாதிரி கொஞ்சம் கியூபாக கட் பண்ணி இதையும் நம்ம இடையில வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கேப்சிகம் வச்சுக்கலாம், ஆலிவ்ஸ் வச்சுக்கலாம், அப்புறமா கார்ன் வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேப்சிகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கார்ன் வந்து சேர்க்குறேன். நம்மளுக்கு தேவைப்பட்ட விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து கார்ன் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டுக்கலாம். கார்ன் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு மேலோட்டமாக கொஞ்சமாக சீஸ் வந்து இன்னும் சேர்த்துக்க போகிறோம்.
சேர்த்துட்டு அப்புறமா மேலே வந்து ஒரிகானோ, இது வந்து ஒரு சின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கையில் தூவி விட்டுக்கோங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தூவி விடலாம். கடைசியாக மெல்டட் பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஓரத்தில் இந்த மாதிரி தடவி விடுங்க. இது வந்து வெந்து வரும்போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது இவ்வளவும் போட்டுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் தான் பேக் பண்ணணும். அதுக்கு மேலே இதை வந்து பேக் பண்ணக்கூடாது. 20 நிமிஷம் தான் வேகணும். இதே கடாயில் அப்படிங்கிற பட்சத்துலையும் 20 நிமிஷம் தான் நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பன்னோட அந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும். சாப்பிட வந்து மொறுமொறுப்பாக நல்லா இருக்காது. பீஸா அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். அதனால கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்க, ஒரு 20 நிமிஷத்துல நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓரத்தை மட்டும் ஒரு கத்தி வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுலபமாகவே இலகி வந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சீஸியாக சூப்பராக இருக்கு. அந்த சீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து ஓவன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஒரு 20 மினிட்ஸில் சூப்பராக மெல்ட் ஆயிரும். இப்போ அவ்வளோதான், நல்லா சூடாக இருக்கும்போது இதை சாப்பிட்ருங்க. அவ்வளோ சீஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து தேவைப்பட்ட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸா கட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் கட் பண்ணுங்க, இல்லை கத்தி வச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாக எடுக்க வரும். இனிமே தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் சீஸ் பீஸா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.